நிலைவாசலில் இதை செய்தால் நம் குடும்ப கஷ்டமும் தீர்ந்து செல்வ செழிப்புடன் இருக்கலாம். அபிஷேகங்களால் மனம் குளிரும் தெய்வங்கள் வேண்டிய வரங்களை நமக்கு அள்ளித் தருவதாக வேத சாஸ்திரங்கள் கூறுகிறது. நம் வீட்டு நிலைவாசலில் காலையில் பால் காய்ச்சும் பொழுது இந்த விஷயங்களை செய்து வந்தால் நிலைவாசலில் தங்கி இருக்கக்கூடிய தெய்வங்களின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். காலையில் பால் காய்ச்சும் பொழுது நிலைவாசலில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிலைவாசலில் பொதுவாகவே குலதெய்வ வாசம் உண்டு. அதனால்தான் வாசல் கதவை அல்லது அதனுடைய தாழ்பாலை எப்பொழுதும் ஆட்டக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோல தலைவாசல் என்பது கிரக தேவதைகள் வாசம் செய்யும் இடமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த தேவதைகள் அந்த வீட்டின் செழிப்பிற்கு காரணமாகவும் ஆதாரமாகவும் இருக்கின்றன. இவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நம்முடைய வீடு செழிப்பாக இருக்கும். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பவர் இல்லத்தில் எப்பொழுதும் சுபிட்சம் இருக்கும். மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையும் முதலில் நிலைவாசலில்தான் விழும். நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைப்பதும் இதனால்தான். குலதெய்வ அருளும் கிரக தேவதைகளின் ஆசியும் கிடைப்பதற்கு எப்பொழுதும் மஞ்சள் குங்குமத்துடன் விளக்கேற்றி வையுங்கள். அங்கு உதிரி பூக்களை அல்லது மலர்களை வைப்பதும் அவர்களின் அருளாசியை பெற்றுக் கொடுக்கும். காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக நாம் பால் காய்ச்சுவதுதான் சமையலறையில் வழக்கம். பால் காய்ச்சிய பின்பு அதிலிருந்து முதல் பாலை ஒரு டம்ளர் அளவிற்கு பூஜை அறையில் வைத்து பின்பு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதனால் நம் வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கும் பசியாற்றுகின்றோம் என்கின்ற நற்பலனும் கிடைக்கிறது. அதுபோல காய்ச்சிய பாலிலிருந்து 1 ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நிலைவாசலில் இரு புறங்களிலும் சில சொட்டுக்கள் பால் விடுங்கள். இது நிலைவாசலுக்கு பால் அபிஷேகம் செய்யும் முறையாகும். காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சமையலறையில் பாலை காய்ச்சி பாலை பூஜை அறையில் வைத்துவிட்டு பின்பு பாலை நிலைவாசலில் இப்படி அபிஷேகம் செய்வது போல செய்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டால் நிலைவாசலில் குடிகொண்டிருக்கும் நம் குலதெய்வம் மனம் குளிர்ந்து நல்லாசிகளை வழங்குவார்கள். இதை செய்வதால் கிரக தேவதைகள் நிலைவாசலிலிருந்து நம்மை வாழ்த்துவார்கள். இதனால் நாம் வேண்டிய வேண்டுதல்களும் நம் குடும்ப கஷ்டமும் தீர்ந்து செல்வ செழிப்புடன் இருக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கும் கெட்ட சக்திகளும் தீவினைகளும் விலகி ஓடுவதற்கு காய்ச்சிய பாலிலிருந்து சில சொட்டுக்களை சூடான தோசைக்கல்லில் தெளித்து விடுங்கள். அந்த பால் அடுப்பில் நெருப்பில் ஆவியாகிவிடும். இப்படி செய்வதால் குடும்பத்தில் இருக்கும் செய்வினைகள் தீவினைகள் கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் என்பது நம்பிக்கை. இதை தினமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாதம் 1 முறை அல்லது 2 முறை செய்யுங்கள் போதும்.